அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சிவசபையில் இந்த எல்லையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் ஒரு தடவை எளிய முறையில் சுருக்கமான முறையில் பிரபஞ்ச பகிர்வுக்காக கலியுகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய மாந்தர்களோட செவியில், இறையாளர்களோட செவியில், இறையை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஆங்காங்கு இருந்து சிவசபையின் மாண்பு, அதன் வரலாறு, அதன் உயர் உத்தம பயணம் எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியாமல் இருந்து இறை பிரபஞ்சமாக இருந்து இறையே அமர்ந்து அரசாட்சி பண்ணுகின்ற சித்தர்கள் பெருங்கூட்டமாக அமர்ந்து யுகத்தை மாற்றணுன்னு, சித்தர்கள் ஆட்சி தொடங்க போகுது அப்படின்னு நீண்ட நெடுங்காலமாக சொல்லி வரப்பட்ட விஷயங்களுக்கு விடையாக ஒரு நிறைவு நிலையாக இந்த எல்லையிலே சிவபெருமான் தோன்றி அகத்தியன் அமர அற்புதம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. திருமுருகன் யுகங்கள் தாண்டி அவர் கரங்களில், அதாவது சித்தர்கள் ஆட்சி மலரணும், தர்மயுகம் மலரணும், கலியுகம் அழியாமல் தர்ம யுகமாக மாறணும், அதாவது அழிச்சு மாறணும் அப்படிங்கிறது பரந்தாமனோட எண்ணமாக இருந்தது, நிலையாக இருந்தது. இதற்கு முன்னாடி அத்தகைய நிகழ்வுகள் நடந்தேறி வந்தது. ஆனால் இந்த யுகத்தில் புண்ணியங்களும் கலிக்குள்ளே சிக்கி இருக்குது, அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த புண்ணியத்தை காப்பாற்றணும், மொத்தமாக அழித்து திருப்பி அதை பண்ணதுக்கு இருக்கிற யுகத்தை மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு இறை சூட்சமத்தை பரந்தாமன்ட்ட இறை சூட்சமமாக அதை எடுத்து இயம்பி அதற்கு பரந்தாமன் ஒப்புக்கிட்டு கல்கி அவதாரம் இனிமேல் எடுக்க நான் போகிறதில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவதார நிலையே இந்த சபைக்கு தாரை பார்த்து கொடுத்த நிலை. அது மட்டும் இல்லாமல் 10 அவதாரங்களையும் இங்கே வழங்கி அவரும் இங்கே உட்கார்ந்துட்டார். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவதரித்தது சிவப்பிரபஞ்சம், சிவம். ஒரு சிவம்னா ஒட்டுமொத்த ஆற்றல்களின் ஒருங்கிணைப்பு தான் சிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிவன் நிலையை தாண்டி சிவம் நிலை அவதார சூட்சமம் நிகழ்ந்த எல்லையாக இந்த எல்லையை அறிவிச்சிட்டு வராங்க, நிகழ்ந்துக்கிட்டு வருது. இந்த இறை சூட்சமத்துக்குள்ள கல்கி அவதாரம் இங்கே வந்துருச்சு. அப்போ அதுக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னு அதற்கு கொடுக்கப்பட்ட விஷயந்தான், கொடுக்கப்பட்ட ஆற்றல் தான், வழங்கப்பட்ட அனுக்கிரகங்கள் தான், பிரபஞ்சம் வழங்கிய ஆசீர்வாதம் தான் சிவமே நூலாக வந்தது. ஆதி கைலாய சிவசூட்சம நூலுன்னு அது வரலாறு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கு. அது சிவனோட ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவன் தவ வலிமையால் சிவ வலிமையாக ஒட்டுமொத்த உயர் குண்டலினி என்னும் அற்புதமான சிவத்துக்கு நமக்கு வந்தாலே என்ன வருது, சிவத்துக்கு வரையில் சிவ பிரபஞ்சத்துக்கு வர தவ ஆற்றல் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே இருந்து ஜனித்த உருவான அற்புதமான புண்ணிய நிலைகள்லாம் ஒரு பெரும் ஆற்றலாக உருவாகி சிவ நெற்றிப்பொட்டின் வழியாக அக்னி ரூபமாக உயர் ஆற்றலாக வெளிவருது. சிவத்தின் நெற்றிப்பொட்டு வழியாக வர புண்ணியங்களுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், எல்லாம் முடியும். அப்படிங்கிறதுனால அது பேராற்றலாக, பெரும் பிரபஞ்ச ஆற்றலாக, பெரும் அண்டகோளினோட அற்புதமான வெப்ப ஆற்றலாக, யாரும் தாங்கா முடியாத ஆற்றலாக வெளியே வருது. சிவனோட நெற்றி பொட்டின் வழியாக தீ ஜுவாலையாக நெருப்பை கக்கிக்கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் அதன் ஒளி படர்ந்திருக்க அற்புதமான அது வெப்ப தாக்கம் சூட்சமத்தில் உள்ள 14 லோகங்களையும் தாண்டி உணரப்பட்டு அது வெளியே வரையில் அதை தாங்கி பிடிக்கணும். யார் பிடிப்பா? சிவனோட சிவப்பிரபஞ்சத்தோட ஆற்றல் வெளியே வரையில் அவருக்கு நிகராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா
அவரோட புத்திரனா, அவரோட ஒரு ஆற்றல் கூட இருக்கதா சொல்லப்படுகிற திரு முருகப்பெருமான் அந்த கோல சூட்சமத்தில் தாங்கி பிடிச்சு அதனோட அந்த உயர் அந்த நிலை ஆற்றலை வந்து அதை ஆற்றல் குறையாமல் அதனோட இருக்கக்கூடிய எதிராற்றலெல்லாம் ஒன்றுபடுத்தி ஆக்க ஆற்றலாக அதை வடிவமைச்சு அதுக்குள்ளே இறை சூட்சமங்கள் ரொம்ப இருக்குது. அதற்கு அடுத்த நிலையில் எழுகடல் உண்டவனா 7 உலகம் ஆளுகின்ற அற்புதமான 14 லோகங்களையும் போயிட்டு வருகின்ற அற்புதமான சிவத்துக்கு நிகரான ஒட்டுமொத்த பிரபஞ்சமெல்லாம் ஒரு பக்கம் நின்னபோது அதுக்கு இணையான ஆற்றல் யார் அப்படின்னு பார்த்து தென்பகுதியை நோக்கி அகத்தியனை என கண்டு தென்பகுதி நோக்கி அனுப்பப்பட்ட அகத்திய பெருமான் கரங்களில் கொடுத்து அவர் சித்த சிவ பிரபஞ்ச மகா ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதை என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு பிறகு அவர் அதை மறு வடிவமாக்கி அதனோட ஆற்றல் வன்மை வளமை செழுமை செம்மை உயர்வு உன்னதம் உத்தமம் சத்தியம் நிகரில்லா தன்மை எல்லாம் குறையாத நிலையில் அதை மீண்டும் மறுவடிவமைப்பு கொடுத்து அது அதுக்கு பிறகு யாரோட கரங்களில் வழங்கப்படுதுன்னா யுகமாக 11,000 யுகமாக சிவனையெல்லாம் எல்லா சிவன்களையும் ஒன்றிணைத்து சிவமாக அமர்ந்து யுகமாக ஆதி சிவன் தோன்றிய அற்புதமான காலம் முதல் தவம் இருந்து வருகின்ற சிவமகா வாழை சித்தன்கிற ஒரு உயர் சூட்சமத்துக்குள்ள பிரபஞ்ச சூட்சமத்துக்குள்ள யுகமறியா சூட்சமத்துக்குள்ள இறைவன் மறைச்சி தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் கூட தெரியாமல் மறைச்சி வச்சிருந்த பெருமகா ஆற்றலுக்குள்ள அந்த நூலை வந்து வழங்குதார் அகத்திய பெருமான். அந்த நூலானது என்னவென்னது, இந்த எல்லையில் உருவாக்கப்பட்ட அற்புதமான சிவத்தால் அனுக்கிரகம் கொடுத்து அகத்திய பெருமானால் அடையாளம் காணப்பட்டு அத்தகைய நிலையிலே இருந்து கண்டெடுத்து வடிவமைத்து ஆசான அகத்தியம் இருந்து உருவாக்கப்பட்ட சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அவதார சூட்சமத்துக்குள்ள அந்த நூலானது அந்த பிம்ப வடிவத்துக்குள்ள அந்த இறை அவதார சூட்சமத்துக்குள்ள அகத்திய பெருமகா சூட்சமத்துக்குள்ள பிரபஞ்ச மகா சூட்சமத்துக்குள்ள அந்த நூலோட ஆற்றல் பகிரப்படுகிறது, வழங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, அருளப்படுகிறது. அப்போ அந்த 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 நூலான ஆற்றல் வந்து சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி அவனை யுகம்புறம் தெரிய வைக்கணும், யுகமறியா சித்தனை யுகம் அறிய வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் வழங்கப்பட்ட நூலை அகத்திய பெருமானும் சிவமகா வாழை சித்தனும் சிவபெருமான்கிட்ட வேண்டி நின்று, இல்லை இது சித்தனை வாழ்த்த மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த நூல் பயன்படணும், எல்லாருக்கும் வினைகளை அப்படி மறு வடிவமைப்பு கேட்கப்படுது. எல்லாரும் வினைகளை அகற்றி எல்லாரும் அந்த சித்த நிலை அடைஞ்சு ஞான உயர் நிலை அடைஞ்சு அகத்திய பெருமகா நிலை அடைஞ்சு அதுக்கு பிறகு இறைநிலை சிவநிலை அடையணும், சிவமகா வாழை சித்த நிலை அடையணும் அப்படிங்கிற உயர் நோக்கத்தில் அந்த நூலானது பகிரப்பட அந்த பெருந்தன்மையாக அந்த அன்பின் சொரூபமாக அந்த தயால குணத்தில் பிரபஞ்சமே தயால நிலை கொண்டால் எப்படி இருக்கும், பிரபஞ்சமே கருணை வடிவமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உயர் சூட்சமத்துக்குள்ள ஒட்டுமொத்த தெய்வங்களின் அன்பே ரூபமாக இருக்கையில் ஒட்டுமொத்த தெய்வங்களின் கருணையின் வடிவமாக இருந்து இருக்கின்ற அந்த புனிதமான பெரும் பொக்கிஷம் அது. அதை வந்து நம்ம ஒற்று கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாத புண்ணிய பேலை அது. அதை வந்து பிரபஞ்சத்துக்கு பகிரப்படுது. எதுக்குன்னா அதனோட ஆற்றல் இப்படி பரவுனா தான் 14 லோகங்களும் மாற்றமடையும், கலியுலையிலிருந்து நல்ல தர்ம யுகமாக மாறும் அப்படிங்கிற நிலையில் அதோட வெளிச்சம் எங்கெங்கே படுகிறதோ, அதோட வார்த்தை ஜாலங்கள் எங்கெங்கே யார் செவிகளுக்குள்ளெல்லாம் பரவுதோ, அதை பற்றிய வரலாறு எந்தெந்த எல்லைகள்லாம் தெரியுதோ, அதை தாங்கிய சீடர்கள் எந்தெந்த எல்லைக்கெல்லாம் பயணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வெளிச்சம், பேராற்றல், பெருமகா ஆற்றல், பெரும் புண்ணியம் விதைக்கப்படுகிறது, பகிரப்படுகிறது. அங்கங்கே சீடர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், பிற்காலங்களில் நூல் தாங்கும் சீடர்களாக. அதனால் அதோட பயணம் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிவசபையில் இருந்து அது உற்பத்தியாகி சித்தனுக்குள்ளே இருந்து அது பிரவாகம் எடுத்து
வருகின்ற நம்பி நிற்கின்ற உயர் சபையை உன்னத, அதாவது முதல் இடத்துல மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது, முதல் இடத்துல முழுவதுமாக வச்சு அது எல்லா நிலைகளையும் அது கீழே வச்சு பார்க்கும்போது அந்த இறை நிலையோட இறை நூலோட அனுக்கிரக நிலைகள் எல்லா சீடர்களுக்குள்ளும் வழங்கப்படுகிறது. அந்த ஆற்றல் தான் உங்களை எல்லாரும் வழி நடத்துது. சிவசபை சீடர்களை எல்லாம் வழி நடத்துது, நல்ல சிந்தனைகளை உருவாக்குது, நல்ல பயணத்தை வடிவமைச்சு கொடுக்கு. எல்லா கெட்ட நிலைகளும் எல்லா எதிர் ஆற்றல்களும் உங்கள் சிந்தைக்குள்ளே வந்து எதிர் நிலைகளை உதிக்க செய்கின்ற போது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்கின்ற தன்மையினால் அதெல்லாம் சரி செய்யப்படுகிறது. வேற்று மாற்று எதிர்நிலைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு நேரான இறையை நோக்கிய பயணத்தை, உற்சாகத்தை, உண்மையை, உயர்வை, உத்தமத்தை நோக்கிய அற்புதமான அத்தகைய சிவத்தை, சிவப்பிரபஞ்சத்தை, ஞானத்தை நோக்கிய பயணத்தை வந்து உங்களுக்குள்ளே இருந்து உருவாக்கி கொடுக்கு. புண்ணியமான பயணத்தை உருவாக்கி கொடுக்குது. அதுதான் உயர் சூட்சமம். 100 சீடர்கள் வாயில் வெளியே வர்றது வேற, வெளியே வர துடிச்சுக்கிட்டு வெளியே வர இருக்கின்ற நிலைகளில் உள்ள சீடர்கள் வேற, அமைதியாக உள்ளிருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கின்ற சீடர்கள் வேற. இப்படி தனித்தனியாக வளர் நிலை அடைஞ்சிக்கிட்டே வராங்க. எல்லாருக்குள்ளேயும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுக்கப்பட்டாச்சு. நீங்கள் வாங்கி சென்ற வேல்கள் வழியாக, இங்கே வந்து கோமாதாவில் பூஜையில் பார்த்து நின்ன வழியாக, நீங்கள் வணங்கி நின்ன வழியாக, இங்கே இந்த நின்ன ஆற்றல்கள்லாம் இருக்குது இந்த சபையில் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கிட்ட அந்த வரலாற்று நிகழ்வுல உண்மை அப்படின்னு நினைக்கின்ற வழியாக உங்களுக்குள்ள இறை சபையின் பிரபஞ்சத்தின் அந்த உயர் உன்னதமான உத்தம நூலினோட ஆற்றல் பகிரப்பட்டாச்சு. அதை வார்த்து எடுக்குது, வளர்த்து எடுக்குது, எல்லாமே உங்களோட உயர் சரணாகதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வு இந்த சபையில் அப்படியே நடந்தேறி தொடர்ந்தேறி வளர்ந்தேறி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அற்புதமான நிகழ்வானது இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இறை வந்து அமர்ந்ததால், இறை அவதாரம் எடுத்ததால் அகத்தியன் வந்து ஆசானாக, சிவசபை தலைவனாக, முக்கோடி தேவர்கள் நவகோடி ரூபனாக, ஞான பெரு வடிவாக, ஞான பல்கலைக்கழகமாக அகத்தியன் அமர்ந்த தலையினால், அகத்தியம்னாலே ஜகத்தியம்தான், அகத்தியனாலே சிவம்தான். ஏன்னா அகத்தியத்துக்கு மிஞ்சின ஆற்றல்கள் இல்லை. அதுக்கு அகத்தியனை பற்றிய வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தேவர்களே ஒரு விஷயத்தை திணறிக்கிட்டு இருக்கையில் அகத்திய பெருமானை வந்து வணங்கி நிற்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யுகங்களெல்லாம் அது வரலாறு கூறுது. அப்படிப்பட்ட உன்னதமான உயராற்றலே இங்கே ஆசானாக இருந்து, இறையாக இருந்து, இறை பேராற்றலாக இருந்து, இறைக்கு பாடம் இருக்கின்ற நிலையில் அற்புதமான அமர்ந்த தலம், இறைக்கு ஆசானாக அமர்ந்த தலன்னு கூட சொல்லலாம். என்றது எத்தனையோ உயர் சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே அகத்தியரோட பேராற்றலும் சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே இருக்குது. அதுக்கெல்லாம் என்னை வேல் பகிர்வுனால் முழுமையான விடையை வந்து எல்லாருக்கும் சொல்லுதேன். சிவமகா வாழை சித்தனோட வரலாறை எல்லாருக்கும் முழுவதுமாக சொல்லுதேன்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. அது உங்களை மாதிரி எனக்கும் தெரியாது. அன்றைக்கி சொல்லப்போட விஷயங்கள் அதில் உயர் சூட்சமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நோக்கிய பயணத்தில் இருக்குது. அதனால் சித்தனை அறிமுகப்படுத்தியில் போனஸ் மாதிரி கொடுக்காங்க. இங்கே சிவமகா வாழை சித்தனை உலகுக்கு உரைக்க அச்சமின்றி இவ்வளோ காலங்களில் சித்தர்களும் சிவபெருமானும் கூட சிவமகா வாழை சித்தனோட அந்த ஜனன விஷயங்களை, அந்த ரகசியத்தை, பிறப்பின் ரகசியத்தை, அவதார சூட்சமத்தை சொல்லதுக்கு பயப்படுதாங்க. ஏன்னா கலியுகத்தில் வந்து புண்ணிய நிலைகள் சொல்லையில் கலியுகத்தில் இருக்கிற எதிர்நிலைகள் அதை ஏற்றுக்கொள்ளாதுன்னா யார்? சீடர்கள், மனிதர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகளால் கூட இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த அவதார சூட்சமத்தை அதுக்குத்தான் காலத்தை கனிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாட்களாக. கிட்டத்தட்ட இயல்பில் சூட்சமத்தில் வந்து 11,000 யுகங்களாக ஜனித்த பிறகு அதுக்கு பிறகு இவ்வளோ நாள் 30 வருடங்களாக சொல்லப்படுது. அதுக்கு இறை சூட்சமம் பெற கருவில் உருவான நாள் இருந்துன்னு சொல்லுதாங்க. அவ்வளோ நாளாக பக்குவப்படுத்திட்டு வராங்க. கலிக்குள்ளே இருக்கிற இத்தனை நிலைகளையும் மாந்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள்னு வரப்போகிறவங்களையெல்லாம் முதல்ல கணித்து அவங்களையெல்லாம் பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஓரளவுக்கு கணிஞ்சு நிற்கின்ற நிலையில் சித்தர்களுக்கு தெரியும் எப்போ காலம் எப்போ கணிஞ்சு வந்திருக்கு, எப்போ வந்து
கலியுகத்தில் எவ்வளவு புண்ணியம் எத்தனை சதவிகிதம் வந்து நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேல் பகிர்வில் அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க. அதான் அந்த நிகழ்வுன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அதனால் நீங்கள் தொடர்பில் இருக்கிறவங்க அங்கங்கே இந்த நிலைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இத்தனை வருடங்களாக பயணப்பட்டு வந்தவங்க, ஆதி நிலையில் இருந்து பயணப்பட்டு வந்தவங்க, பூர்வ ஜென்ம தொடர்பாளர்கள் எல்லாம் வந்து இகலோகத்தில் சபையோடு இணைஞ்சு இருக்கின்ற தருணத்தில் குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு உள்ளாக அதிக ஆற்றலை பகிரப்படுதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் பயணப்பட்ட வந்த அனுக்கிரகத்தை எல்லாம் 1 மணி நேரத்திலேயோ ஒரு 10 நிமிடங்களோ ஒரு நொடி பொழுதிலே வழங்கிறதுக்கு சித்தர்கள் வந்து சிவப்பிரபஞ்சம் வந்து தயாராக இருக்குது. என்ன அந்த உங்களுக்கு சொல்லுவாங்க மாறி மாறி சொல்லணும்னா ஆஃபர், அந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபர், அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் மாதிரி சொல்லுதாங்களா. இந்த கவர்மெண்ட் கூட போடும், அரசு கூட போடும், இதுக்குள்ளே இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டா எந்த விஷயங்களும் கிடையாது, அது இதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு வராங்களா. அது மாதிரி இறை பிரபஞ்சத்தில், இறை ராஜ்யத்தில், சிவராஜ்யத்தில், சித்தர்களோட ராஜ்யத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதுலேயும் உயர் சூட்சமாக இருக்குது. அந்த உயர் சூட்சமாக இருக்குது. இங்கே 10 பேர் ரெடி ஆகலை, 10 பேருக்கு அனுகிரகம் கொடுக்கல, 10,000 பேர் 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் 10 கோடி பேர் 10 கோடி 100 கோடியாக மாறக்கூடிய ஒரு உயர் சூட்சம் இங்கே இருக்குது. இங்கே சிவசபை ஒரு சின்ன வளாகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லப்பட்ட விஷயந்தான். ஒரு சித்தனுக்குள்ளே நூல் வச்சு அவனை நம்பி வருதவங்களுக்கு நூல் கொடுத்து அப்படின்னா, இங்கே வந்து விதை ஆலமரத்தினுடைய விதை ஊன்றப்பட்டு விட்டாச்சு. ஒரு விதை போடப்பட்டது, ஆல விருட்சத்தினுடைய விதை, ஒரு விதை அமைதியாக சித்தர்களும் தேவர்களும் உள்ள வச்சு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்திருக்காங்க. அது கிளைகள் பரப்புது. கிளைகள் பரப்பி அந்த ஊனக்கூடிய உயர் விழுது நிலைகள் அங்கங்கே அமையக்கூடிய கிளைச்சபைகள். அப்போ திருப்பி அந்த மரமானது அங்கங்கே புதுசாக உற்பத்தியாகி எல்லைகளை ஆக்கிரமிக்கல அதில் திருப்பி கனிகள் உருவாகுது. கனிகள் பறவைகளால் அங்கங்கே எடுத்து இந்த இது மாதிரி ஊடக வாயிலாக பிரபஞ்சம் முழுவதும் பறவைகள் அந்த விதையை எடுத்து பரப்பது மாதிரி இந்த ஊடகங்கள், இங்கே உள்ள சீடர்கள், இறை சபை தொடர்பாளர்கள்லாம் ஆங்காங்கே சிவசபையை பற்றி இயல்பில் வந்து பரப்புதாங்க. அப்படி பறவையில் என்னாகும் பூரா இல் சபையாகும், நல் சபையாகும், அது கிளைச்சபைகளாக மாறும் காலப்போக்கில். இப்போ கிளைச்சபைகள் என்ன செய்யும்னா பிரபஞ்ச சபையோட பணியை அங்கங்கே செய்யும். பெற்றெடுக்காத பிள்ளையாக, வளர்த்தெடுத்த பிள்ளைகளாக அங்கங்கே சபை வந்து உருவாகும். அதுதான் கிளைச்சபைகளோட பணி. தன்னலமற்ற தியாகசீல எதிர்பார்ப்பு நிலையில்லாது பெற்ற பிரபஞ்சத்தை வாங்கணும்னு நினைப்பதோட கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய உயர் சீடர்கள்லாம் அதில் அங்கத்தினர்களாக வந்து முதல்ல கேட்பாங்க. பக்குவம் இல்லாமல் கேட்பாங்க. அதை கொடு, இதை கொடு, எனக்கு அந்த வரத்தை கொடு, இந்த வரத்தை கொடு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. கேட்டால் கொடுக்கறதுக்கு முடியாததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு இங்கே உணர்த்தப்படுது சிவசபையில். அப்போ வாங்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. அதன் மூலியமாக எல்லாரும் பயனடைஞ்சு இகலோகத்தில் அத்தனை ஐஸ்வர்ய நிலைகளும் அனுக்கிரக நிலையும் இறை ஆசீர்வாத நிலைகளையும் இப்படி இறை பேசுகின்ற நிகழ்வினை செவி கொடுத்து கேட்கின்ற இறைக்கு நிகராக ஆசனம் கீழே உட்கார்ந்து அமர்ந்து போடப்பட்டு அதை உள்வாங்குகின்ற அற்புதமான சந்தர்ப்ப நிலைகளெல்லாம் உங்களுக்கு எங்கும் கிடைக்காத நிலையாக சிவசபையை நம்பி நிற்கின்ற ஒரே காரணத்துக்காக, வணங்கி நிற்கின்ற ஒரே காரணத்திற்காக, சரணடைஞ்சு நிற்கின்ற ஒரே காரணத்துக்காக, நம்ம தொலைச்ச ஒரே காரணத்துக்காக, உன்னைய நீ தொலைக்கல, அங்கே வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது இறைவாக்கு, சித்தர்கள் வாக்கு. நம்ம தொலைக்கும்போது நம்ம இறைவனாக மாறிடுதோம். நமக்குள்ளே இருக்கிற சிவம் வெளிப்பட்டது. காமக்ரோத மதமாச்சரிய நிலைகளில் உழன்று பஞ்ச இந்திரியங்கள் வழியாக செய்யப்பட்ட 3 நிலைகளெல்லாம் அகற்றி அந்த பெரும் பிரபஞ்ச நிலை வெளிப்படுது அப்படிங்கிறது அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது, சொல்லிப்படுக்கப்படுது, விளக்கப்பட்டு வருகிறது, அது விளங்கப்பட்டு வருகிறது. இன்னும் அது வந்து விளங்கி உயர்ந்து வரக்கூடிய சீடர்கள் மூலமாக
இந்த நிகழ்வெல்லாம் நடைபெறும். கலியுகம் மாறிடும். முதல் பணி அவங்க பூலோகத்தில் தொடங்கியிருக்காங்க. இங்கே முடிவும் ஒவ்வொரு லோகங்களாக உயர் சூட்சமத்தில் அது நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லி, இந்த எல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா, இறை பகிர்வு வேல் பகிர்வு நிலைக்குள்ளே இன்னையில இருந்து கூட நீங்கள் இவ்வளோ நாளாக நான் மாலை உடலை அது உடையில எதுவும் ஒன்றுமே வேண்டாம். இன்றைய நாளில் இருந்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கோ அந்த இதுக்குள்ளே இங்கே உள்ள நிலைகள் என்னன்னு சொல்லியிருக்கு. எளிமையான அந்த மாலை சூடு முறை, மாலை இயல்பில் சூட முடியாட்டாலும் சூட்சமத்தில் சூடி இறை சபை வரலாற்றை இன்னும் அந்த பறைசாற்று நிலைகளில் ஆழமாக பார்த்து உயர் சரணாகதி அடைஞ்சு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஞானத்தை நோக்கிய, இறை நோக்கிய, சித்தர்களை நோக்கிய, சிவத்தை நோக்கிய, பிரபஞ்சத்தை நோக்கிய பயணம் உங்களுக்குள்ளே கண்ணில் தெரியும் போது பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே வந்து அமர்ந்துடும். இறை நூல் உங்களுக்கு இன்னும் பலமாக பகிரப்படும் அப்படின்னு சொல்லி, உயர் சூட்சமம் இதுக்குள்ளே எத்தனையோ இருக்குது. இதனால் முகப்பு உரையில் இன்னும் திருப்பி வராட்டம் அந்த வேல் பகிர்வு நிலையை சொல்லிக்கிடுவோம். ஆங்காங்கே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இங்கே வந்து மாலை போட முடியலன்னு நினைக்க வேண்டாம். இயல்பில் போட்டுக்கோங்க. அது எத்தனை நாள், 3 நாள் இருந்தால் 6 நாளாக கடைசியில் சொல்லியிருந்தோம். எத்தனை நாள்னாலும் குறைச்சி போட்டுக்கோங்க. 1 மணி நேரம் கூட உயர் சரணாகதியாக வழங்கினா கூட அவங்களுக்கும் அனுகிரகம் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. சரணடைஞ்ச நேரத்தில் சபை சரணடையும். பிரபஞ்சம் முழுவதும் எங்கேருந்து இதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. எங்கேருந்து சரணடைஞ்சாலும் அங்கேயெல்லாம் பிரபஞ்சமோட ஆற்றல் புகுந்து அவங்களுக்கு அங்கேயே அனுகிரகத்தை அத்தகைய நேர நொடி பொழுது அவங்களோட வினைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு உயர் இறை நூலின், இறை வேலின், அற்புதமான பிரபஞ்ச மகாவேலின் ஆற்றலாக சிவ நூல் வந்து இறை நூல் இறை வேல் உள்ளுக்கு போக அது வினைகளையெல்லாம் வேறு இருக்க பின்னாடியே இறை நூலும் அந்த வேல் வடிவில் போய் உட்கார்ந்து அவங்கள நல்வழிப்படுத்தி, உயர் வழிப்படுத்தி, உன்னத வழிப்படுத்தி பிரபஞ்சத்தில் எப்படி வாழணும், பிரபஞ்சத்தோடு எப்படி ஒருங்கிணைந்து போகணும், பிரபஞ்சத்தில் இருந்து எப்படி வாங்க தெரியணும் அப்படிங்கிற உயர் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க சித்தர்கள், தேவர்கள், சிவபெருமான், முருகப்பெருமான், கணேச பெருமான், பரந்தாமன், முக்கோடி நவகோடி பேராற்றலாம் உங்களுக்கு ஒவ்வொருக்குள்ளேயும் உட்காரதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட அகத்திய பெருமான் சொன்னார், நீங்கள் மாறும்போது அவங்க மாறி உங்களுக்குள்ளே வந்து அமர்ந்துருவாங்க. ஒரு சித்தனோ, ஒரு தேவனோ, ஒரு தேவ கணங்களோ, சித்த கணங்களோ உங்களை ஒரு ஆளுக்குள்ளே, இதெல்லாம் உங்கள் குலதெய்வம் உங்களை இங்கே அனுப்பிச்சி விட்டுக்கிட்டுன்னு சொல்லுதாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய நம்ம குளத்தில் இருந்து நம்மளோட அந்த இதில் இருந்து யாராச்சும் ஒரு ஆள் சிவசபைக்கு போயிடணும் அப்படின்னு எல்லா குலதெய்வங்களும் கங்கணம் கட்டி நிற்கான், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. குலதெய்வங்கள் அனுகிரகம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இறை சிந்தனையை கொடுத்து இந்த இறை சபையினோட அந்த வரலாறை, அந்த நிகழ்வை அவங்களுக்கு எப்படியாச்சும் காமிச்சு அவங்கள எப்படியாச்சும் இங்கே அனுப்பிச்சி வச்சிடணும்னு இடைவிடாது பணியை மேற்கொண்டிருக்கான் குலதெய்வங்கள்லாம். எல்லாரோட குலதெய்வங்களும் வந்தவங்களோட குலதெய்வங்கள் நம்மளோட ஒரு ஆள் சிவசபையில் போய் உட்கார்ந்துட்டான்னு மகிழ்ச்சி ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு தூருக்கு உன்னதமான இடம், உன்னதமான உயர் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடம். காணாதவங்க, கண்டு கொண்டாதவங்க சிவசபையினோட அற்புதமான ஆற்றலில் அதாவது உயர் சிந்தனை உள்ளவங்க, உயர் இறை சிந்தனை உள்ளவங்க சிவசபையை பற்றி தெரியாட்டாலும் ஆனால் சூட்சமத்தில் சிவசபையில் இருந்து வழி நடத்தப்படுகுதாங்க. பிரபஞ்சம் வழி நடத்தல எப்படி இருக்கும்? பிரபஞ்சத்துக்குள்ளே தானே எல்லாரும். சிவம் வழி நடத்தல எப்படி இருக்கும்? சிவத்துக்குள்ளே தானே எல்லா ஆற்றல்களும். அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன், அங்கே கேட்காதவங்க, பார்க்காதவங்க, எண்ணாதவங்க அப்படிங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் ஃபுல்லாக பிரபஞ்ச மகா சபையிலிருந்து, பிரபஞ்ச மகா பேராற்றலிருந்து உயர் சூட்சமத்தில் பரவிக்கிட்டு இருக்குது. சூட்சமத்தில் சீடர்கள் அங்கங்கே உதயமாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருங்காலத்தில் அவங்கெல்லாம் சபையை நோக்கி வரக்கூடிய, சபை தொண்டு பண்ணக்கூடிய, இறை தொண்டு பண்ணக்கூடிய, இறை பிரபஞ்ச தொண்டு பண்ணக்கூடிய, யுகமாற்றத்துக்காக தன்னை அர்ப்பணித்து தொண்டு பண்ணக்கூடிய நிலைகள்லாம் தொடர இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, உயர் சூட்சமம் நிகழ்வது, இறை சூட்சமம் நிகழ்வது, சிவசித்த சூட்சமம், திருமுருக சூட்சமம், பரந்தாமனோட 10 அவதார சூட்சமங்கள், 33 தேவர்கள், நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாரோடைய சூட்சமும் நடக்கிற சபை இந்த சபை. சூட்சமமாக எல்லா கணங்களும் தன் ஆற்றலை யுகமாற்றத்துக்கு பகிர்ந்து அளித்து பங்கு பெறுகின்ற உயர் உத்தம சபை இச்சபைன்னு சொல்லி அற்புதமாக இன்றைய நாளிலே நடந்தேறி அத்த வேல் பகிர்வு நிலையை நோக்கிய
நடந்து வருகின்ற அற்புதமான கந்தனுக்குரிய கடம்ப கதிர்வேல செல்வக்குமரனுக்கு உரிய சஷ்டி திதி பூஜை நிகழ்விலே அற்புதமான புனர்ஜென்மம் கொடுக்கக்கூடிய கோமாதா பூஜையிலே நின்றிருந்து கலந்திருந்து பார்த்திருந்து ஆங்காங்கு கண்டு கொண்டு கண்டு அதன் நினைவலைகளே அற்புதமாக பவனி வருகின்ற எல்லா சீடர்களையும் ஒருங்கிணைத்து 17 லோகங்களில் உள்ள சீடர்கள்லாம் அகத்திய பெருமானுக்கு பிரம்மதேவனுக்கு சிவ பரந்தாமனுக்கு அத்துணை தெய்வ நிலைகளுக்கு உள்ள சீடர்கள் எல்லா குலதெய்வங்களும் வந்து குழுமி இருக்கிற நிகழ்வாக இங்கே நடந்தேறி வந்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான நிலையெல்லாம் உணர்த்தி அத்தகைய ஆற்றல் மிகுந்த சஷ்டி திதி விழா பெருமகா நிகழ்விலே குகனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை திருச்சபை அமர்ந்து திருவருள் உரிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் உரிகின்ற பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்து ஆனந்த கூத்திலே அற்புத கூத்திலே சிவகூத்திலே சித்த உயர்கூத்திலே ஞான கூத்தாடியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வேல் கொண்ட வேந்தனாம் திருமுருகப் பெருமானை வருக வருக என அழைக்கும் நிகழ்விற்கு மங்கள நாத வெள்ளத்திற்கு ஊடாக கந்தா கடம்பா கதிர்வேலா செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்து பெருஞ்சபை அமர்ந்து பெருமகா சபை அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்து அறுபடை ஆற்றலையும் ஒரு படையாக்கி மருதமலையும் இணைத்து ஒரே படையாக உயர் படையாக அமர்ந்த உன்னத பேராற்றலை உயர் கலியுக வரதனை எங்கள் இறைவனை சிவபாலனை சித்த பெருங்கூட்டத்தின் தலைவனாம் அகத்தியனின் ஆசானை அப்பனை ஐயனை ஆறுமுகனை வருக வருக என வரவேற்கிறோம்.